ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 19 ஸ்லோகம் 24. த்யேயம் வதந்தி சிவமேவஹி கேச்சித் அன்யே சக்திம் கணேஷம் அபரேது திவாகரம் வை ரூபைஸ்து தைஹி அபி விபாசி யதத்வமேவ தஸ்மாத் त्वमेव சரணம் மம சங்கபாணி. ஹரிச்சரணாஷ்டகத்தின் முதல் ஸ்லோகம் இதுதான். பிரம்மானந்த சுவாமி என்பவர் இயற்றிய ஹரிச்சரணாஷ்டகம் இது. ஹே சங்குடன் உள்ளவரே சங்கபாணி, சிலர் உன்னை சிவன் என்றும் இன்னும் சிலர் சக்தி என்றும் சூரியன் எனவும் கணபதி எனவும் விதவிதமான உருவெடுத்து வருவதை கூறுகின்றனர், தியானிக்கின்றனர். அந்தந்த தெய்வங்களின் உருவாக தாங்கள் பிரகாசிக்கின்றதனால் நீங்கள்தான் எங்களது அடைக்கலம் சங்கபாணி என்கிறார். துவமேவ சரணம் மமா சங்கபாணி என்கிறார். ராமன் தன்னை முழுமையான மனிதனாக ஆக்கி கொண்டான், காண்பித்தும் கொடுத்தான். தந்தையிடம் பாசம், அனைத்து அன்னைகளிடமும் பாசமும் மரியாதையும், பிறரிடத்தில் ஹிருதயபூர்வமான அன்பு. ஒரு ராமன் பல உருவெடுத்து காண்பிக்கின்றான் அயோத்தியில். 24வது ஸ்லோகம் இதுதான். ந நூனம் மயி கைகேயி கிஞ்சித் ஆசம்சசே குணம் எது ராஜானம் அவோச்சகாத்வம் மம ஈஸ்வரதரா சதி. பெற்ற மகனை விட மிக அதிகமான பாசத்துடன் உருக்கத்துடன் ராமன் ஆரம்பிக்கிறான். கைகேயி, கேகய தேசத்து இளவரசி, தாங்கள் ந நூனம்மை கிஞ்சித், என்னையும் சிறிது நம்பி இருக்கலாமே என்கிறான். ஆசம்சசே குணம், என்னை வளர்த்தவர் தாங்கள், உங்களுக்கு தெரியாதா என் குணத்தை பற்றி? எது ராஜானம் அவோச்சகா, எதற்கு அரசனிடம் இந்த வரம் பற்றி பேசினீர்கள்? உரிமையுடன் கூறுகிறான். மம ஈஸ்வரதரா சதி, நீங்களே என்னை ஆள்பவர், தந்தையையும் விட உயர்ந்தவர் தாங்கள். எனது தாயல்லவோ, வேத கூற்றின்படி மாத்ரு தேவோ பவ. என் அதிருஷ்டம், ஒருவர் அல்ல 3 அன்பான அம்மாக்கள் மற்றும் பல அன்னைமார்கள் என்று புலகாங்கிதத்துடன் சொல்லுகிறான் ராமன். சனகாதி முனிவர்கள் எப்பொழுதும் ஹரிஷரணம் ஹரிஷரணம் என்று இடைவிடாமல் சொல்வார்களாம். இல்லை இல்லை, ஜபம் செய்வார்களாம். அகல்யாவின் வார்த்தைகளை அசைப்போட மனம் வேண்டும். தத்துவம் ந ஜானி, எனக்கு பெரிய தத்துவார்த்தங்கள்லாம் தெரியாது. ஆனால் ராமா சதசோ ராம நமஸ்குரியாம் அனன்யதீஹி, 100,000 முறை நமஸ்காரம் செய்வேன் ராமா உன்னை. அனன்யதீஹி, எனக்கு வேறு எந்த சிந்தனை இல்லாமல் செய். ராமசரணம் ராமசரணம் என்று கூறிக்கொண்டே இருந்தாளாம் அகல்யா. குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.